Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் பண்ணி நம்ம எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் நான் அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பை அண்ட் செல் பண்ணுறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து வச்சுருப்பீங்க. அதோட ரூல்ஸ் வந்து என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பையோ செல்லோ என்டர் ஆகுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதுதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கம்மிங் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது February 2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரே ஒரு பேட்ச் மட்டும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த ஒரு பேட்ச்சில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரே ஒரு மெம்பருக்கு மட்டும் ஆஃபர் வந்து போகிறேன். ஓகேங்களா? அதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கங்க. சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி அனலைசஸ் பார்ட் 1 பார்ட் 2. ஸோ இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது பார்ட் 1. இதோட கண்டினியூஷன் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வந்து நாளைக்கு வந்து வரும். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீக்கோட வீக்லி அனாலிசிஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடலாம். ஏன்னா நம்ம எஸ்டர்டே நான் இந்த வீக் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் இந்த மூமெண்ட்டை ஃபுல்லாக. ஓகேங்களா? ஸோ அந்த மூமெண்ட்டு தான் மார்க்கெட் வந்து கொஞ்சம் தான் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்லோ மூமெண்ட்டாக இருக்குது. அதனால் நம்ம டெய்லியும் பார்த்துட்டு வர்றதுனால சும்மா நம்ம ஒரு கோத்ரூ மட்டும் பண்ணிடுவோம். ஒரு மேலாப்பில் வந்து நம்ம பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம போகலாம். ஓகேங்களா? டே ஆஃப்டர் டுமாரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசின ஒரு வீடியோ வந்து வரும். ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை பாருங்கள். அப்டேட் வந்து பண்ணுறேன் அந்த வீடியோவை. ஓகேங்களா? ஸோ முடிஞ்சால் பண்ணுறேன். இல்லைனா அப்டேட் வேறு ஏதாவது அப்டேட் கொடுக்கணும், மார்க்கெட்டில் ஏதாவது மூவ்மெண்ட் நடக்குது அப்படின்னா அந்த வீடியோ வந்து போடுவேன். போட்டுட்டு அப்டேட் வந்து எதுவும் இல்லாதப்போ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட பேசின வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அதை பார்த்து கற்றுக்குங்க ஏதாவது. ஓகேங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து யூரோஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது இந்த வீடியோவுக்கு நீங்கள் பார்க்க வரீங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு 4-5 வீடியோ பார்த்துட்டு அப்புறமா வாங்க. அப்போ தான் வந்து புரியும். சரி, நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் பை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். இதில் இருந்து பை வந்து இருக்குது. அப்படி இது விட்டுருச்சு அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. இதுலேருந்து பை வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ரைட்டா? ஏன்னா இப்போது டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளிப்பாக தான் இருக்குது. அதுவே வீக்லி போனீங்கனாலும் இந்த ஸ்விங்கு வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி போனீங்கனாலும் இந்த ஸ்விங்கு வந்து டோட்டலாக ஒரு ஃப்ளிப்பாக தான் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை ஃபுல்லாக எரேஸ் பண்ணுறேன். மிட்டிகேஷன் ரியாக்ஷன் இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு, நமக்கு வந்து ஃப்ளிப்பு வந்து கொடுத்து மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிருக்கு. ஓகேங்களா? சரி, இப்போது வீக்லியில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை வந்து நமக்கு பிக் மட்டும் விட்டுருக்கு. ஸோ நமக்கு பாடி க்ளோஸ் வந்து பண்ணலை. அப்போது சப்ளை வந்து ஸ்டில் கண்ட்ரோலில் தான் இருக்குது வீக்லியோட சப்ளை. ஓகேங்களா? ஸோ அதே நம்ம டெய்லிக்கு போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல பிரேக் வந்து பண்ணியிருக்கு. ஸோ ரீஃபண்ட்மெண்ட் எல்லாமே பிரேக் பண்ணியிருக்கு. அப்படி பார்க்கும்போது மார்க்கெட் வந்து மேலே போக தான் சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? அப்போது 4 ஹவரில் நம்ம இந்த டிமாண்ட் வந்து எடுத்தோம். இந்த டிமாண்டில் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணல. டெய்லிக்கு வரோம். டெய்லியில் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணாமல் ஒரே கேண்டலில் வந்து அடிச்சிருக்கான். இது பார்த்தாலே தெரியும். அப்போது அது ஒரே கேண்டலில் அடிச்சிருக்கான். இது வந்து நம்ம ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த டிமாண்டில் நான் பை வந்து கொடுத்துருந்தேன். அதில் நமக்கு ஏதாவது என்ட்ரி கொடுத்துருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் ஃபெயிலியர் ஆகிருக்கிறது அதை வந்து நம்ம பார்ப்போம். ஸோ 4 ஹவர் டிமாண்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ரீஃபண்ட்மெண்ட் இது மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். அதில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்விங்கே வந்து ஒரு லிக்விடிட்டி, இது ஃபெயில் ஆகவும் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரைட்டா? ஸோ இந்த எக்ஸ்ட்ரீமை மட்டும் நம்ம எடுத்துப்போம்னு சொன்னேன். மார்க்கெட் வந்து இதை மிட்டிகேட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. அப்படியே கீழே போயிட்டு இங்கே கீழே இருக்கக்கூடிய நமக்கு ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணிட்டான். ஸோ 5 மினிட் வந்து போகிறோம். 5 மினிட்டில் நமக்கு இந்த இடத்துல இந்த ஹையை வந்து எடுத்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஹை வந்து எடுத்திருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல இந்த ஹை எடுத்ததுக்கு இந்த டிமாண்டில் என் சைட்லேருந்து எந்த பையும் நான் டிஸ்கார்டில் கொடுக்கல. என்ன ரீசன்னா இதோட டைம் வந்து பாருங்கள், நியூயார்க் முடிஞ்சு மார்க்கெட் வந்து இங்கே சுற்றிட்டு இருக்கான். ஓகேங்களா? இதோட டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கெலாம் வரும்போது 140 இந்த மாதிரி டைமில் நம்ம என்ட்ரி வந்து
போகக்கூடாது. அது இல்லாம இது ஒரு லிக்விடிட்டி மூவ்மெண்ட். இது ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ, அப்ப இது ஃபெயில் ஆக சான்ஸ் வந்து இருக்கு. இந்த டைம்ல வந்து கன்ஃபர்மேஷன் குடுத்தா என்ட்ரி வந்து போகக்கூடாது. அதனால தான் டிஸ்கார்ட்ல எந்த ஒரு அப்டேட்டும் குடுக்கல. விட்டுட்டேன். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான், இந்த இடத்துல ஃபெயிலியர் வந்து பண்ணியிருக்கான். 5 மினிட்ல ஃபெயிலியர் பண்ணியிருக்கான். எல்லா எல்லா இதுலயுமே வந்து டெய்லிலயும் வந்து ஃபெயிலியர் வந்து பண்ணியிருக்கான். இப்போ கேண்டில் வந்து இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. அடுத்த கேண்டில் பக்கத்துல ஓப்பன் ஆகும். அப்ப இது வந்து பாடி க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சரி. இப்போ நமக்கு டெய்லியில வந்து இது வந்து பிஓஐஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா டெய்லியில இது சோர்ஸ். ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் வந்து இங்க பிஓஐஸ் வந்து பண்ணியிருக்கு. இந்த பிஓஐஸ்க்கு நமக்கு இங்க டிமாண்ட்ல இருந்து பை ஆகல. டிமாண்டுக்கு வராம இவ்வளோ தூரம் வந்துட்டு மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிட்டான். ஓகேங்களா? டிமாண்ட்ல இருந்து மார்க்கெட் வந்து பை ஆகல. இப்போ இந்த இங்க இருக்கக்கூடிய பிஓஐஸ்க்கு எதெல்லாம் டிமாண்ட் அப்படின்றத வந்து பார்க்குறோம் டெய்லியில. ஃபர்ஸ்ட் டெய்லியில பார்த்துடலாம். ஸோ இது ஒரு டிமாண்ட் இருக்கு இங்க. ஓகேங்களா? அதுக்கு கீழே வேற எங்கேயாவது டிமாண்ட் இருக்கா? அதுக்கு கீழே வேற எங்கேயுமே டிமாண்ட் இல்ல. ஓகே. இந்த டிமாண்டுக்கு நமக்கு பெர்ஃபெக்ட்டான இன்டியூஸ்மென்ட் இருக்கான்னு பார்த்தா, இந்த டிமாண்டுக்கு இன்டியூஸ்மென்ட் இல்ல. ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் வந்தா இந்த டிமாண்ட பிரேக் பண்ண சான்ஸ் இருக்கு டெய்லில. ரைட்டா? கண்டிப்பா அந்த டிமாண்ட பிரேக் பண்ண சான்ஸ் இருக்கு. அப்ப லிக்விடிட்டின்றது எது? இதுதான் லிக்விடிட்டி. இப்ப நீங்க இந்த லோ வந்து போட்டிருக்கும் பார்த்தீங்களா? இந்த லோ தான் லிக்விடிட்டி. அப்போ மார்க்கெட் இப்படி வந்து இங்க இருந்தும் இப்படி பை வந்து ஆகலாம். ரைட்டா? ஸோ, இப்ப மார்க்கெட் இதெல்லாம் பிரேக் பண்ணிட்டு இந்த லோவெல்லாம் பிரேக் பண்ணிட்டு கீழ போறதுக்கு என்ன காரணம் இருக்கு? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வீக்லி போறோம். வீக்லியோட இந்த சப்ளையோட இம்பேலன்ஸ்ல இருந்து மார்க்கெட் கீழ வந்துட்டு இருக்கான். ஓகேங்களா? இம்பேலன்ஸ்ல இருந்து இவ்ளோ ஒரு பிரஷரான ஒரு செல் மூவ்மெண்ட் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? இம்பேலன்ஸ்ல இருந்து இவ்ளோ ஒரு பிரஷரான செல் மூவ்மெண்ட் வந்திருக்கு. இவ்ளோ பிரஷரான ஒரு செல் மூவ்மெண்ட் வந்து மார்க்கெட் வந்திருக்கு. அப்போ ஏதோ ஒரு செல் ஆர்டர் வந்து இந்த இடத்துல இருந்திருக்கு. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து நம்ம இந்த இம்பேலன்ஸ்ல இருந்து எந்த ஒரு செல்லும் வந்து பண்ண போறது கிடையாது. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து நமக்கு இந்த இடத்துல செல் வந்ததுனால, நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து போகக்கூடாது. நம்ம நம்மளோட ஸ்ட்ராட்டஜில ஸ்டிக் ஆன் ஆயிக்கணும். ஓகேங்களா? டெய்லில இது ஒரு பிஓஎஸ். அப்போ டெய்லில டிமாண்ட் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க நான் போட்டிருக்கேன் பாருங்க. இதுதான் டிமாண்ட். ஆனா இன்டியூஸ்மென்ட் இல்ல. இன்டியூஸ்மென்ட் இல்லாதனால நம்ம எடுக்க வேண்டாம் அப்படின்னு கிடையாது. மார்க்கெட் வந்து அப்படியே மேல போறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம், 4 ஹவர் வந்து போறோம். 4 ஹவர்ல நமக்கு எங்கெல்லாம் டிமாண்ட் வந்து இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ 4 ஹவர்ல இங்க ஒரு டிமாண்ட் வந்து எடுத்து வச்சிருக்கோம். இங்க ஒரு டிமாண்ட் இருக்கு. அடுத்தது இங்க ஒரு டிமாண்ட் இருக்கு. இங்க கூட ஒரு டிமாண்ட் இருக்கு. இங்கேயும் ஒரு டிமாண்ட் இருக்கு. ஸோ இந்த டிமாண்டெல்லாம் நம்ம எடுத்து குழப்பிக்க வேண்டாம். ஓகேங்களா? டெய்லிக்கு போங்க. டெய்லியில நமக்கு எங்கெல்லாம் டிமாண்ட் இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம். டெய்லியில நமக்கு இங்க ஒரு டிமாண்ட் இருக்கு. இது வந்து ஹைலி மேனிபுலேட்டட் பண்ண ஒரு டிமாண்ட். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நமக்கு இங்க ஒரு பிஓஎஸ் வந்து பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி இங்க ஒரு லோ வந்து குடுத்துருக்கு. இத வந்து இன்டியூஸ்மென்ட்டா எடுத்துக்கலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டியூஸ்மென்ட்ன்றது ஒரு பவர்லெஸ்ஸான ஒரு இன்டியூஸ்மென்ட் தான். ஓகேங்களா? இது வந்து பவர் கம்மியான ஒரு இன்டியூஸ்மென்ட். ஸோ, இத எடுத்துக்க வேண்டாம். என்னோட சஜஷன். இது வந்து இன்டியூஸ்மென்ட்டா எடுத்துக்கோணும். பட் இதுதான் வந்து டிமாண்ட். மார்க்கெட் வந்து ஒரு ரீட்ரேஸ்மென்ட் பண்ணிட்டு மார்க்கெட் மேல போகலாம். இங்க டிமாண்டே இல்லாம மார்க்கெட் வந்து மேல போகும்போது, நமக்கு இங்க டிமாண்டே கிடையாது. ஓகேங்களா? டிமாண்டே மிட்டிகேட் ஆகாம மார்க்கெட் வந்து மேல போயிருக்கான். அதே மாதிரி இங்க டிமாண்ட மிட்டிகேட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து மேல போலாம். அதனால நம்மளோட ஃபோக்கஸ் வந்து இங்க இருக்கக்கூடிய டிமாண்ட்லயும், இங்க இருக்கக்கூடிய டிமாண்ட்லயும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? மார்க்கெட் ஸ்ட்ரெய்ட்டா வந்து இங்க இருக்கக்கூடிய டிமாண்ட்ல கன்ஃபர்மேஷன் குடுத்து சப்ளைக்கு போகலாம். இப்போ வீக்லியோட இந்த சப்ளைல இருந்து நமக்கு செல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? வீக்லியோட சப்ளைல இருந்து செல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம டெய்லி 4 ஹவர் இதுலலாம் போயிட்டு பை வந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ரூல் என்ன அப்படின்னா, இந்த டிமாண்ட்ல இருந்து தான் பை இருக்கு. நம்ம 4 ஹவருக்குள்ள போயிட்டு இங்க இருக்கக்கூடிய குட்டி குட்டி டிமாண்ட்ஸ்லலாம் நம்ம வந்து பை வந்து எடுத்துட்டு இருந்தோம்னா, மேனிபுலேட் பண்ணி ஃபெயிலியர் ஆகறதுக்கான சான்சஸ் வந்து நெறைய இருக்கு. ஓகேங்களா? ஸோ டெய்லில இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட், அடுத்தது 4 ஹவர்ல இருக்கக்கூடிய இந்த ரீஃபண்ட்மெண்ட்டை மட்டும் எடுத்துக்கலாம். இது மிட்டிகேட் ஆகாம, நமக்கு மார்க்கெட் ஏதாவது பாதியிலேயே இப்படி வந்துட்டு எங்கேயாவது இப்படி மேல போயிட்டா விட்டுருங்க.
அந்த என்ட்ரி கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நம்மளோட மெயின் என்ட்ரியே மேலே தான் இருக்குது. இங்கேருந்து தான் நம்ம ஃபுல் ஃபோர்ஸ்டாக ஒரு பெரிய ஒரு என்ட்ரி வந்து பிடிக்க போகிறோம். வீக்லியில் நம்ம பிடிக்கக்கூடிய என்ட்ரி, இங்கே நம்ம போடக்கூடிய என்ட்ரி இந்த லோ வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ண போகிறோம். முடிஞ்சால் இந்த லோ வரைக்கும் ஹோல்டு வந்து பண்ணலாம். ஸோ இதில் நம்ம ஹோல்டு பண்ணுற என்ட்ரி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம வீக்லியில் இருக்கோம். நம்மளோட என்ட்ரியை முடிஞ்ச வரைக்கும் 5 மினிட்டுக்கு கொண்டு போயிடுவோம். ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் 5 மினிட்டுக்கு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அதோட ப்ராஃபிட்ன்றது ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்குள்ளே ஒரு டெய்லிலையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு டைம் ஃப்ரேமில் நமக்கு பை வந்து கொடுத்தா பார்க்கலாம். ஸோ ஒரு சேஃபஸ்ட்டான என்ட்ரியை மட்டும்தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். என்ட்ரி வந்து மிஸ் ஆகுது ப்ரோ, நீங்கள் சொல்கிற என்ட்ரிஸ் வந்து மிஸ் ஆகுது இந்த இடத்துல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் உள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக மேனிபுலேட் ஆயிருவீங்க. மேனிபுலேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதனால் இங்கே வந்துட்டு இப்படி போனான்னா கண்டிப்பாக பை போகும். அந்த இடத்துல அந்த என்ட்ரியில் மேனிபுலேட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அந்த இடத்துல சூப்பராக எஸ்எம்சி ஒர்க் ஆகி மார்க்கெட் வந்து மேலே போகும். அதனால் இங்கே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது பாருங்கள். இது வந்து ஃப்ளிப்பு, இது வந்து எக்ஸ்ட்ரீம், அவ்வளோதான். நடுவில் ஒரு டிசிஷனல் இருக்குது. இப்போது இது வந்து பாருங்கள். ஸோ இப்படி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு டிசிஷனலாக எடுத்துக்கலாம். பட் 4 ஹவரில் போய் பார்த்தீங்கனாலும் ஒரு நல்ல டிமாண்டாக தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நல்ல டிமாண்டாக இருக்கும். ஸோ என்னோடய சஜஷன் வந்து இங்கே வந்தால் நம்ம பை வந்து பண்ணலாம். இங்கே வந்தாலும் பை வந்து பண்ணுங்கள். இப்போது இதுக்குள்ளே போகிறோம். இதுக்குள்ளே போய்ட்டு 4 ஹவரில் போய் பார்க்குறோம். 4 ஹவரில் ஒரு சூப்பரான ஒரு டிமாண்ட் வந்து இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கன்ஃபர்மேஷன் பார்த்து தாராளமாக பை வந்து பண்ணலாம். ஓகேங்களா? கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து பண்ணி இங்கே மேலே இருக்கக்கூடிய சப்ளை வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம். பட் என்னோட ஒப்பீனியன் இதுக்கு வந்தால் சூப்பராக போவான். இதுக்கு வந்துட்டு இப்படியும் போகலாம். மார்க்கெட் இப்படி வந்துட்டும் போகலாம். ஆனால் இதுக்கு வந்தால் சேஃப். இப்போ இதுக்கு வரான் அப்படின்னா இதுலேயும் ட்ரை பண்ணுங்கள். இதில் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம லாஸில் இருக்கணும். நம்ம பிளான் பண்ணுற லாஸில் இருக்கணும். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. நம்ம என்ன லாஸ் பிளான் பண்ணுறோமோ அதில் மட்டும்தான் இருக்கணும். இப்போ என்னோட பிளான் என்ன அப்படின்னா இதெல்லாம் பொசிஷன் ஹோல்டு. ஓகேங்களா? இப்போ இந்த வீக்லியோட சப்ளைஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி மந்த்லியோட சப்ளைலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது பொசிஷன் ஹோல்டு பண்ணக்கூடிய ஒரு சப்ளை. ஓகேங்களா? இதில் இன்னொரு விஷயம், இதுவும் ஃபெயில் ஆகலாம். இப்போ இந்த சப்ளை எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதுவும் ஃபெயில் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா இது ஃபுல்லாகவே நமக்கு ஒரு லிக்விடிட்டி மூமெண்ட். இதுவும் ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒர்க் ஆனால் நம்ம ப்ராஃபிட் பண்ண போகிறோம். இதுதான் பிளான். ஒர்க் ஆனால் ப்ராஃபிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போது இந்த சப்ளையில் மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணிட்டா நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரியை போட்டுட்டு பிரேக் ஈவன் பண்ணிவிட்டு விட்டுறலாம் என்ட்ரியை. அவன் இங்கே போகிறானோ இங்கே போகிறானோ இல்லை பாதி தூரத்தில் வந்து திரும்பி போகிறானோ அது நமக்கு தேவையில்லை. பாதி தூரத்தில் வந்து திரும்பி போயிட்டா நமக்கு பிரேக் ஈவன் ஹிட் ஆகும். பிரேக் ஈவனாக நோ லாஸ் நோ ப்ராஃபிட் இந்த மாதிரி ஹிட் ஆகும். அப்படி கீழே போயிட்டால் பெரிய ப்ராஃபிட். ஓகேங்களா? இதில் வந்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பெரிய ப்ராஃபிட் $50,000 கூட பண்ண முடியும். $25,000 நம்ம அக்கௌண்ட்டில் வச்சுக்கிட்டு $50,000 கூட நம்மளால் இதில் ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். ஆனால் அந்த மாதிரி கம்ப்ரஸ் பண்ணணும். கம்ப்ரஸ் பண்ணி ஒரு என்ட்ரியை வந்து எடுக்கணும். அதுக்கு தான் நான் இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் ஜாக்பாட் என்ட்ரிஸ். ஓகேங்களா? இதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணது. ஸோ அதுக்குள்ளே டெய்லியில் போய்ட்டு நம்ம இப்போது என்னோடய ஃபண்டட் அக்கௌண்ட்டில் எனக்கு 2 அக்கௌண்ட் இருக்குது. ஒன்று ரியல் அக்கௌண்ட் ஒன்று இருக்குது, இன்னொன்று ஃபண்டட் அக்கௌண்ட் இருக்குது. ரியல் அக்கௌண்ட்டில் 1 மந்த் இந்த என்டையர் மந்த் வந்து நான் எந்த ட்ரேடும் பண்ணல. அப்படியே அந்த $7,000 ப்ராஃபிட்லேயே அப்படியே இருக்குது. அதை நான் வித்ட்ராவும் போடலை. ஆனால் ஃபண்டட் அக்கௌண்ட்டில் எனக்கு வந்து நிறைய லாஸ் வந்து நான் பண்ணிட்டேன். என்ன ரீசன் அப்படின்னா கவுண்டர் ட்ரேட்ஸில் நான் லாஸ் வந்து பண்ணியிருக்கேன். கவுண்டர் ட்ரேடில் லாஸ் பண்ணது பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த யூடியூப் சேனலில் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்க எல்லாருக்கும் தெரியும் என்ன நடந்ததுன்னு. புதுசாக வரவங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? கவுண்டர் ட்ரேடில் லாஸஸ் வந்து பண்ணது பிரச்சனை கிடையாது. 6% வந்து லாஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் ஒரு 3 ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ட்ரேடு நான் வந்து என்ட்ரி வந்து மிஸ் பண்ணிட்டேன். என்னோட பர்சனல் ஒர்க்குனால நான் மார்க்கெட்டில் இல்லாமல் வெளியே போயிட்டதுனால இந்த 3 ட்ரேடை 1-2 வீக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தது. அந்த 1 டேல வந்து மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணிட்டு போயிட்டான். இந்த 3 ட்ரேடோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா $8,000 வந்து ப்ராஃபிட் வந்து போயிருச்சு. ஆனால் நான் என்ட்ரி போடல. என்ட்ரி போடுறதா இருந்தது. என்ட்ரி வந்து மிஸ் பண்ணிட்டேன். $8,000 வந்து ப்ராஃபிட் வந்து போயிடுச்சு. ஆனால் இங்கே லாஸ் அப்படின்றது ஒரு $1,850 லாஸ் வந்து பண்ணி வச்சுருக்கேன்.
ஓகேங்களா. $1850 லாஸ் வந்து பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா. சரி, நோ ப்ராப்ளம். அப்படியே ரிஸ்க்கை கம்மி பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ட்ரேடை வந்து போடுவோம். இப்போ என்ன பிளான் அப்படின்னா, இங்கே மார்க்கெட் சப்ளைக்கு வந்துட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்து செல் ஆகும்போது பெரிய ப்ராஃபிட் வந்து பிடிக்க போகிறோம். ஆனால் இந்த இடத்துல நான் லாஸ் பண்ணி இருக்கும்போது இந்த இடத்துல நான் ட்ரேட் போகக்கூடாது. புரியுதுங்களா. இப்போ லாஸை வந்து நான் ரெக்கவர் பண்ணணும். இந்த இடத்துல நான் ஒரு ஃபுல்லான ஒரு லாட்டை வந்து நான் யூஸ் பண்ணணும். எப்படின்னா, இந்த இடத்துல நான் வந்து அதிகமாக பணத்தை போட்டு பணத்தை எடுக்கணும். அப்போது இப்போ நான் லாஸ்ட்டில் இருக்கும்போது அதிகமாக இந்த பணத்தை இங்கே வந்து போட முடியாது. அதிகமான லாட்ஸ் வந்து நான் எடுக்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ணணும், உள்ளே போயிட்டு எங்கேயாவது போய் ஒரு ட்ரேடை வந்து பண்ணணும். இந்த இடத்துல சின்ன ரிஸ்கில் ஒரு ட்ரேடு வந்து பண்ணணும். இந்த இடத்துல ஒரு பை போட்டு இவ்வளோ தூரம் நான் ஹோல்டு பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ட்ரேடில் எனக்கு பண்ணி வச்சிருக்கிற லாஸ் மட்டும் ரெக்கவர் ஆகணும். ஓகேங்களா. ப்ராஃபிட் வேண்டாம். நான் ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கிற லாஸ் மட்டும் இந்த ட்ரேடில் ரெக்கவர் ஆகிட்டா மட்டும் போதும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் அக்கௌண்ட் வந்து ஹெல்த்துக்கு வந்துடும். ஓகேங்களா. ஹெல்த்தி ஆகிடும். அப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த ப்ரோ ட்ரேடில் நான் என்ன பண்ண முடியும், என்னோட லாட்டை வந்து இந்த இடத்துல போட்டு நான் ஹோல்டு பண்ண முடியும். அப்போ இது ஹோல்டு பண்ணும்போது இதில் இருந்து வீக்லியோட இந்த சப்ளைல இருந்து நான் 5 மினிட்டில் கம்ப்ரஸ் பண்ணி என்ட்ரி எடுத்து லாட்டை இன்க்ரீஸ் பண்ணி இந்த லோ வரைக்கும் நான் போடும்போது நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய ஒரு ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா. முடிஞ்சால் $25,000 வரலாம், $50,000 கூட வரலாம். ஓகேங்களா. அவ்வளோ பெரிய ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஆனால் ஒரே ஒரு சிங்கிள் ட்ரேடு, இது வந்து 1 மந்த் ரன் ஆனாலும் சரி, 1 இயர் ரன் ஆனாலும் சரி. ஓகேங்களா. ஸோ ஃபண்டட் அக்கௌண்ட்டில் அவ்வளோ நாள்லாம் வந்து ரன் பண்ண முடியாது. இந்த இடத்துல நான் என் ரியல் அக்கௌண்ட்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இந்த இடத்துல வந்து நான் ப்ளேஸ் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா. இந்த சப்ளை ஒர்க் ஆச்சுன்னா ப்ளேஸ் பண்ணிவிட்டு பிரேக் இவன் பண்ணிவிட்டு விட்டுருவேன். ஓகேங்களா. மார்க்கெட் இந்த இடத்துக்கு போனால் பெரிய ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா. இது வந்து ஒரு சேஃப்டி ரன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேங்களா. பேக்கப் ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதை பேக்கப்பில் ரன் பண்ண விட்டுருவோம். இது ப்ராஃபிட் வர்றது இதோட நோக்கம் கிடையாது. ஓகேங்களா. இதோட டார்கெட் ப்ராஃபிட் வர்றது கிடையாது. இது வந்து பேக்கப் ரன்னாக ஒரு ப்ராஃபிட்டில் ரன் ஆகும். நம்ம மற்ற கரன்சி பேர்ஸ் வேறு எதுலையாவது போய் நம்ம திடீர்னு ஒரு கிராஷ் ஆகிடுச்சு, லாஸ் பண்ணிட்டோம், நம்ம நிறைய லாஸ் பண்ணிகிட்ருக்கோம், ரியல் அக்கௌண்ட் வச்சுருக்கோம், ஃபண்டடை விட்டுருங்க. ஃபண்டட் லாஸ் ஆனாலும் எடுத்து நம்ம பண்ணி அதை பெரிய ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம ரியல் அக்கௌண்ட் வச்சுருக்கோம், ஒரு 20 லட்சம் ஒரு 30 லட்சம் வச்சுருக்கோன்னு வச்சுக்கங்களேன். அதில் ஒரு 15 லட்சம் 20 லட்சமே லாஸ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. அக்கௌண்ட்டே வந்து வாஷ் அவுட் ஆகிற நிலைமைக்கு வந்துருச்சு. ஒரு 25 லட்சமே லாஸ் ஆகிடுச்சு. வெறும் 5 லட்சம் தான் இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ அக்கௌண்ட்டே லாஸ் ஆகிற ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த பேக்கப் ரன் இருக்குது பார்த்தீங்களா, இது இவ்வளோ தூரத்தில் இப்படி ரன் ஆகிட்டு இருக்குன்னா, இதை கட் பண்ணால் நமக்கு போன அமௌண்ட்டெல்லாம் திரும்ப வர்ற மாதிரி ப்ராஃபிட்டில் ரன் ஆகிட்டு இருக்கான்னு பார்க்கணும். அப்படி ரன் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா இதை கட் பண்ணி விட்டுறணும். இதுதான் பேக்கப் ரன். இதை கட் பண்ணிவிட்டு நம்ம கேபிட்டலை எடுத்துடணும். கேபிட்டல் எடுத்துகிட்டு ஒரு 1 மந்த்து சும்மா ஒரு ரெஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு என்னென்ன தப்பு பண்ணோன்றத பார்த்து அந்த தப்பை பண்ணாமல் மறுபடியும் நமக்கு வந்து இன்னொரு சான்ஸை நம்ம தான் க்ரியேட் பண்ணிக்கணும். வேறு யாருமே கொடுக்க மாட்டாங்க. கடவுள்லாம் கொடுப்பாங்க, கடவுள்லாம் இருப்பாங்களாம் நம்பாதீங்க. நம்ம தான் சான்ஸை க்ரியேட் பண்ணோம். நம்மளை நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம அமௌண்ட்டை நம்ம தான் பார்த்துக்க முடியும். வேறு யாராலையும் பார்த்துக்க முடியாது. அதனால் நமக்கு ஒரு சான்ஸை க்ரியேட் ஒரு பேக்கப் மாதிரி ரன் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா. இப்போ எனக்கு பேக்கப்பில் எந்த ட்ரேடுமே ரன் ஆகலை. ஓகேங்களா. இப்போ அது ரன் ஆகாதனால எனக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் எப்பயுமே. நம்ம அக்கௌண்ட் ஒரு வேளை லாஸுக்கு போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், இன்னும் லாஸுக்கு போகல, என் அக்கௌண்ட் வந்து இன்னும் நல்லா ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ரியல் அக்கௌண்ட்டு சொல்கிறேன். ஓகேங்களா. ரியல் அக்கௌண்ட் நல்ல ஹெல்த்தாக தான் இருக்குது. அப்படி இருந்தாலும் இது தப்பு. நமக்கு ஒரு அக்கௌண்ட் ஒரு ட்ரேடு வந்து பேக்கப் ரன்னில் இருக்கணும். ஓகேங்களா. அது இவ்வளோ தூரம் இருந்தாலும் சரி, இல்லை இவ்வளோ கிட்ட இருந்தாலும் சரி. ஏன்னா நம்ம இந்த இடத்துல கம்ப்ரஸ்ட் பண்ணி என்ட்ரி போடுவோம். அப்போது இவ்வளோ தூரம் ரன் ஆனாலே நமக்கு $10,000 $20,000 ரன் ஆகும் இந்த இடத்துலையே. ஓகேங்களா. அது எப்படின்றது கம்ப்ரஸ்டு மெத்தட்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். நம்ம கிளாஸஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். ஓகே. இந்த மாதிரி ரன் ஆகும். ஒரு பேக்கப் ரன் அந்த மாதிரி ரன் பண்ணி விட்டுறணும். இதில் நம்ம பணம் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். அப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம கண்டிப்பாக பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா. ஒரு பேக்கப்பில் இதில் ஒரு ரன் பண்ண வர்றது. இதில் வந்து நீங்கள் கேட்பீங்க, ஸ்வாப்லாம் வந்து பிடிப்பாங்களே ப்ரோ, நம்ம ஒரு என்ட்ரி வந்து எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஸ்வாப் போகும், ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு ஸ்வாப் சார்ஜஸ் போகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அக்கௌண்ட் வாங்கும்போது ஸ்வாப் ஃப்ரீன்னு சொல்லி வாங்கிக்கணும். ஓகேங்களா. அது ஒரு புரோக்கர் பொறுத்து. புரோக்கரை பற்றி நான் இந்த இடத்துல பேச வரல. அந்த மாதிரி ஸ்வாப் ஃப்ரீ அந்த மாதிரிலாம் பார்த்து வாங்கிக்கணும். ஜீரோ ஸ்ப்ரெட் அக்கௌண்ட் அந்த மாதிரிலாம் வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஓகேங்களா. சரி. அப்படி இந்த மாதிரி ரன் பண்ணணும். இப்போ இந்த ட்ரேடை நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மாதிரி பேக்கப் ரன்னுக்கு என்னோடய ரியல் அக்கௌண்ட்டுக்கு போட போகிறேன். இதுதான் நான் வந்து டார்கெட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஃபண்டடில் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து இந்த லோ வரைக்கும் டிபி வந்து ஃபிக்ஸ் பண்ணுவேன்.
ஒரு 1 மந்த் 1 1/2 மந்த்தில் கட் பண்ணிவிடுவேன். ஏன்னா ரொம்ப மந்த்லாம் ஹோல்டு பண்ண முடியாது ஃபண்டட் அக்கௌண்ட்டில். ஓகேங்களா? சரி. ஸோ இதுதான் வந்து பிளான். பார்க்கலாம் மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்டி ஜேபிஒய். யூஎஸ்டி ஜேபிஒய் நம்ம இந்த டிமாண்டில் பை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டிமாண்டை வந்து பார்த்துங்க. டெய்லியில் இங்கே இந்த டிமாண்டில் பை வந்துருக்கு. இந்த பை வந்து பார்த்திங்கன்னா நேராக இந்த சப்ளை வரைக்கும் நம்ம வந்து பை வந்து பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து இந்த டிமாண்டுக்கு வராமல் இப்போ நின்றுட்டுருக்கான். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா டிமாண்டுக்கு வந்தால் பை பண்ணுங்கள், சப்ளைக்கு வந்தால் செல் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட் மேலே போயிட்டு தான் கீழே வரும். அதனால் சப்ளைக்கு வந்தால் செல் பண்ணாதீங்க. டிமாண்டுக்கு வந்தால் கண்டிப்பாக பை பண்ணி சப்ளை வரைக்கும் ஹோல்டு பண்ணுங்கள். நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் கொடுத்தது தான், அதே அப்டேட் தான். அப்படி சப்ளைக்கு போகும்போது ஏதாவது கொடுத்துச்சுன்னா நான் வந்து அப்டேட் கொடுக்குறேன் கண்டினியூஸாக. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி செஃப் இங்கே மேலே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து செல் இருக்குன்னு சொன்னேன். ஸோ மார்க்கெட் இன்னும் வரல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் மேலே வந்துட்டுருக்கான். ஓகேங்களா? மேலே வந்துட்டுருக்கான், பார்க்கலாம். இங்கே வந்தால் செல் இருக்குது. அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து செல் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். யூஎஸ்டி கேடு ரொம்ப நல்லா சொல்லிகிட்ருக்கேன். இந்த சப்ளைக்கு வந்தானா செல் வந்து பண்ணிக்கலாம். மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான், சப்ளை கிட்ட வந்துட்டுருக்கான். ஸோ இது எடுத்துருங்க, இது கிடையாது. இந்த சப்ளை கிட்ட வந்துட்டுருக்கான். சப்ளையில் வந்தானா கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து பண்ண போகிறோம். இதுதான் வந்து பிளான். மார்க் பண்ணிக்கங்க, அந்த மார்க்கிங்ஸ்லாம் மார்க் பண்ணிக்கங்க. அடுத்தது டெய்லியில் இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குது. ஓகேங்களா? ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பாருங்கள், எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மூமெண்ட் வந்து இன்னும் நடக்கலை. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணனால நமக்கு இந்த இடத்துலேருந்து சப்ளைலேருந்து செல் வந்து இருக்குது. அடுத்தது மேலே இந்த சப்ளைலேருந்து செல் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு டிமாண்ட் வந்து இருக்குது. இந்த டிமாண்ட் வந்து மோஸ்ட்லி ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. அப்படி இந்த டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணி 4 ஹவரில் இந்த ஹை வந்து கொடுக்குறான் அப்படின்னா இந்த ஹை வந்து எடுப்பான். கண்டிப்பாக வந்து இந்த ஹை எடுத்துருவான். என்ன ரீசன்னா இந்த இடத்துல நமக்கு ஃபுல்லாக லிக்விடிட்டியாக இருக்குது. இந்த ஹையை எடுத்துகிட்டு கீழே போவான். ஓகேங்களா? அப்போது நமக்கு இந்த சப்ளையில் கண்ட்ரோல் வந்து எடுத்து செல் வந்து பண்ண போகிறோம். இதுதான் வந்து பிளான். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ஜிடியூஎஸ்டி 4 ஹவரில் டெய்லி. ஓகேங்களா? டெய்லியில் இந்த டிமாண்டுக்கு வந்துட்டானா விட்டுறாதீங்க, பிடிச்சிருங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து மார்க்கெட் கண்டிப்பாக மேலே போயிடும். கம்ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிருங்க. இந்த டிமாண்ட் அண்டு கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்லேருந்து நமக்கு பெரிய பை வந்து இருக்குது. ஓகேங்களா? பார்த்து பண்ணலாம். அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியில் இந்த டிமாண்ட் வந்து நம்ம பை வந்து கொடுத்துருந்தோம். இந்த டிமாண்ட் பை வந்து கொடுத்துருந்தோம். மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், டிமாண்டை ஃபெயில் பண்ணுறான். நமக்கு பை கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். ஸோ 4 ஹவரில் ரீஃபைன்மெண்ட். ஸோ 15 மினிட்ஸ் வந்து போகிறோம். 15 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கேயாவது கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. அப்போது இந்த டிமாண்டில் நம்ம பைக்காக வெயிட் பண்ணோம். மார்க்கெட் பைன்ற ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கல நமக்கு. அதனால தான் கன்ஃபர்மேஷன் மஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு ரீசன் வந்து அதுதான். ஸோ இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கொடுக்கல. அப்போது இந்த டிமாண்டும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அவ்வளோதான். அப்போ இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. நமக்கு வேறு எங்கே பை இருக்குது? ஒன்ஸ் 4 ஹவருக்கு போயிடும். 4 ஹவரில் போயிட்டு ஏதாவது டிமாண்ட் இருக்கான்னு பார்க்கலாம். 4 ஹவரில் டிமாண்ட் வந்து இல்லை. அப்போ நமக்கு எங்கே டிமாண்ட் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் டிமாண்ட். இங்கே வந்தால் நம்ம பை வந்து பண்ணலாம். இதுதான் வந்து பிளான். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இங்கே வர்ற வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் எல்லோரும். இங்கேருந்து பை வந்துருக்கு. மார்க்கெட் வர வரைக்கும் எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு எந்த ஒரு ட்ரேடும் வந்து செல்லோ இல்லை எதுவும் பண்ணிடாதீங்க. மார்க்கெட் வந்து டிமாண்ட்லேருந்து ஃபுல் ஃபோர்ஸாக மேலே போவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மேலே இருந்து கீழே நம்ம ஏதாவது செல் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் நமக்கு கவுண்டரில் வந்து நமக்கு எஸ்எல்ஸ் ஹிட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. இதோட சுச்சுவேஷனே இப்படி தான் இருக்குது. அதனால் எதுவுமே வந்து ட்ரை பண்ணாதீங்க இந்த இடத்துல. சரி, ஓகே. அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிபி யூஎஸ்டி நம்ம டெய்லியில் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ 4 ஹவர்லேயும் அதே டிமாண்டு தான். மார்க்கெட் இப்போ கொஞ்சம் கீழே வந்துட்டுருக்கான். இது வந்துட்டானா இங்கேருந்து பூம் ஆயிடுவான், மேலே போயிடுவான் கண்டிப்பாக. இப்போது டெய்லியோட இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளைக்கு இங்கே எடுத்துகிட்டு இங்கே போய் அடிச்சிருவோம். ஸோ இதில் பெரிய ப்ராஃபிட் வந்து பிடிக்க முடியும். ஸோ கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணி பொறுமையாக இருந்து என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா? இப்போ இதுதான் வந்து பிளான். சரி, ஓகே. இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு அனலைஸ் பண்ணி பார்ப்போம். இது வந்து சோச்.
இது சோச். ஓகே, இது சோச் பிஓஎஸ். ஓகே, இது சூப்பரான ஒரு டிமாண்ட். இதுலேருந்து சூப்பரான பை வந்து இருக்குது. கண்டிப்பாக இதில் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இதில் ஒரு பை வந்து எடுத்துருங்க. இது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அடுத்தது எந்த இடத்துல வந்து ட்ரேட் இருக்குது அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். சரி, ஓகே. இந்த வீடியோ இதோட முடியுது. ஸோ இந்த யூடியூப்பில் நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிற வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா திஸ் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். அப்புறம் வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக எல்லோரும் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரியே வீடியோஸ் வந்து நான் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணணும் அப்படின்னா என்னை வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிடுங்க. ஓகேங்களா? சரி, இதோட பார்ட் 2 வீடியோ வந்து வரும். அது ஒரு சின்ன வீடியோவாக தான் இருக்கும். அந்த வீடியோ போய் பார்த்துருங்க. டுமாரோ மார்னிங் வரும். கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பார்த்துருங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ நம்ம நாளைக்கு வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. அது வரைக்கும் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.